தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தில் வீட்டின் முன் கோலம் போட்டுக் கொண்டிருந்த இளம்பெண்ணை 91 வயது முதியவர் ஓட ஓட அரிவாளால் வெட்டிய காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சியை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். தற்போது அந்த பெண்ணின் நிலை என்னவாக இருக்கிறது? இந்த முதியவரின் செயலுக்கான காரணங்கள் என்ன நடவடிக்கை அவர் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். தூத்துக்குடி முத்தையாபுரம் சுந்தர் நகர் பகுதியை சேர்ந்தவர் நிஷாந்த். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி சிந்துஜா. இவர்களது வீட்டின் பக்கத்தில் இருக்கிறவர் தான் 91 வயதான முதியவர் கந்தசாமி. கந்தசாமி வீட்டில் தனது வீட்டிற்குள் வாழை மரம் ஒன்றை வளர்த்து வந்திருக்கிறார். இந்த வாழை மரமானது நிஷாந்த் வீட்டினுடைய சுற்றுச்சுவரை தாண்டி அதிக அளவில் நிஷாந்த் வீட்டிற்குள் குப்பை கொட்டுவதாகவும் அந்த வாழை மரத்திலிருந்து பூச்சி போன்றவைகள் நிஷாந்த் வீட்டிற்குள் செல்வதாகவும் ஏற்கனவே கந்தசாமியிடம் இது தொடர்பாக புகார் தெரிவித்திருக்கிறார். மேலும் தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழை மரத்தை சீராக வெட்டி கொள்ளுமாறும் கந்தசாமி முதியவரிடம் தெரிவித்திருக்கிறார் நிஷாந்த். ஆனால் அதை செய்யாமல் இருந்ததால் நேற்றைய தினம் நிஷாந்த் அவரது வீட்டின் பக்கத்தில் இருந்த வாழை மரத்தின் ஒரு பகுதியை வெட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கந்தசாமி இன்று காலையில் அந்த வீட்டின் அருகே கோலம் போட்டுக் கொண்டிருந்த நிஷாந்தின் மனைவி சிந்துஜாவை பின்புறம் கால், கை உள்ளிட்ட வகையில் தொடர்ந்து வெட்டியிருக்கிறார். அருவாளுடன் முதியவரை பார்த்த சிந்துஜா அந்த தெரு முழுவதும் ஓடி இருக்கிறார். துரத்தி அந்த பெண்ணை 91 வயதான முதியவர் வெட்டுவதற்காக முயற்சி செய்யும் காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்தவர்கள் முதியவரை தடுத்து அந்த இளம்பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது அந்த பெண் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். 91 வயதான கந்தசாமி மீது முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.